உண்மை என்னன்னு நிரூபித்த சேது தாப்பாவை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு ராஜாங்கமும் வீட்டில் இருக்கும்போது இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம். எப்படியாவது இவரை உள்ள தள்ளியெல்லாம் நினச்சோம். கடைசியில் இந்த சேதுவால் திரும்ப இந்த ராஜாங்கம் வெளியே வந்துட்டானே, எப்படி இந்த திரும்ப ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. சக்தி கொலை பண்ணப்படலைன்றதை நிரூபித்த இங்கே சேதுவுக்கு இங்கே தாப்பா இங்கே நிரபராதின்ற ஒரு குற்றமற்றவர்ன்ற பேரும் கிடைக்குது. நீதிமான் கிட்ட சொன்ன மாதிரி சவாலில் ஜெயிச்சிடறாங்க சேதுவுக்கு. இதெல்லாமே நல்லதாகவே நடக்கிற பட்சத்தில் இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி இருக்கிற கோபம் மட்டும் குறையவே இல்லை. கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னா தமிழ்ச்செல்வி நீ இந்த வீட்டுக்கு வரமாட்டான்ற ஒரு விஷயம் மட்டும்தான். அது கேட்டது போல் நம்ம நடந்துக்கிட்டா போதும் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி, சித்ரா, சௌத்ரி இப்படி எல்லாருமே அந்த யோசனையில் தான் இருக்கவும் செய்கிறாங்க. சரி, நடந்து முடிஞ்சதை விடுங்க, இதுக்கப்புறம் நடக்க போகிறத பார்க்கலாம் அப்படின்னு ராஜா அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பேச அதை கேட்ட சேதுவும், அப்பா நடந்ததை என்னால் மறக்கவும் முடியாது, அந்த தமிழ்ச்செல்வி என்னால் மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் பெறாரு. இங்கே ராஜாங்கமும் அமைதியாகவே இருக்கும்போது அப்போ ராஜாங்கத்துக்கிட்ட பேச வராங்க. ராஜாங்கம், சொல்ல வரதை கொஞ்சம் கேளியா? என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்க பிள்ளை இந்த மாதிரி கஷ்டப்படுறத கேட்கும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலடாயா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா, இங்கே எல்லாருக்காகவும் யோசித்து நாம் இங்கே தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதெல்லாம் போதும். இன்றைக்கி நான் பதவியில் இல்லாமல் போனதுக்கு காரணமே அந்த தமிழ்ச்செல்வி தான். சேதுவே இந்த முடிவை எடுத்த பிறகு இனி இதில் முடிவெடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ராஜாங்க சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. அப்போ தான் அமைதியாக வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க. இந்த கிழவிக்கு இதே வேலையாக போச்சு. இனி தலைகீழா நின்னாலும் இந்த வீட்டில் இருக்கவங்க தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறதில்ல. இதுக்கப்புறம் எதுக்காக அதை பற்றி பேசிக்கிட்டுன்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே ஈஸ்வரி, சித்ரா, அந்த ஐஸ்வர்யா 3 பேருமே தனியாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போது தமிழை வீட்டை விட்டு போயிட்டான், திரும்ப அவங்க மனசெல்லாம் மாறி தமிழை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். இந்த ஐஸ்வர்யா, உனக்கு சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படின்னு சொல்ல, என்ன அத்தை நீங்கள், எனக்கு இங்கே சேது மாமானா ரொம்ப பிடிக்கும்னு தெரியாதா? அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தானே தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நானும் உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்ல, இது எப்படி சரியாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் நீ நடத்துகிற நாடகத்து மூலமாக தான் சரியாக வரும்னு ஈஸ்வரி சொல்லவும் செய்கிறாங்க. ஈஸ்வரி சொன்னதை கேட்டதுக்கு பிறகு இங்கே ஐஸ்வர்யாவுக்கும் பயங்கரமான ஹாப்பி ஆகிடுது. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்வர்யாவும் இருக்காங்க. இங்கே சேதுவுக்கு தமிழ்ச்செல்வியோடைய நினைவுகள் வந்து போனாலும் வெறுத்து ஒதுக்க தான் செய்கிறாங்க. கருப்பு தனியாக இருக்க எங்கள் சேதுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன் மாப்பிள்ளை, கொஞ்சம் யோசிச்சு பாரு மாப்பிள்ளை, பாவம் இல்லையா தமிழ்ச்செல்வி, தினமும் அது கஷ்டப்படுறத நானும் கண்கூடாக பார்க்குறேன். என்னதான் அது பண்ணது தப்பாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஐயாவும் வீட்டுக்கு வந்துட்டார்ல அப்படின்னு சொல்ல, ஐயா வந்துட்டாரு, ஆனால் பரிபூர்ணமான திரும்ப வருமா? அவர் அடி வாங்கினதுனால மறக்க முடியலை. எங்கள் அப்பா சிங்கம் மாதிரி இந்த வீட்டையும் நாட்டையும் ஆண்டுகிட்டு இருந்தவர். எங்கள் அப்பா சிங்கம் மாதிரி இந்த வீட்டையும் சுற்றி இருக்க மக்களுக்கும் தலைவராக இருந்தவர். இன்றைக்கி அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டப்போ என்னால் அதை மறக்க முடியாது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் உன் வாரிசு, அந்த வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்க அந்த பிள்ளைக்காக யோசிக்கலனாலும் அந்த வாரிசுக்காக யோசிக்கலாம்னு சொல்லும்போது சேது அமைதியாக உட்காந்துருக்காங்க. தன்னுடைய 2 பிள்ளைங்களும் தமிழ்ச்செல்வி வயத்தில் இருக்க, நிச்சயமாக தமிழ்ச்செல்விக்கு அந்த குழந்தைங்களை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் சேது இருக்காங்க. சேது அப்பத்தாவை பார்க்குறாங்க. அடுத்த நாள் அப்பத்தா உட்காந்து கவலையில் உட்காந்துருக்க, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் அப்பத்தான்னு சொல்ல, என்னையா சேது, தமிழை பற்றியான்னு சொல்ல, தமிழை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, என்னுடைய 2 பிள்ளைகளை பற்றி நான் பேசி ஆகணும். அந்த 2 பிள்ளையும் தமிழுக்கிட்ட இருந்தால் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்காது. நான் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்கு காரணமே இதுதானே எனக்கு இப்போ தானே தெரியுது. அந்த 2 பிள்ளையும் எனக்கு தான் வந்தாகணும். நானே அந்த 2 பிள்ளையும் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன செய்து சொல்கிறேன்? ஒரு அம்மாவா அவள் எப்படி அந்த 2 பிள்ளையும் தூக்கி உன் கையில் கொடுப்பா? அது என்றைக்குமே நடக்காத ஒரு விஷயம். அப்படி ஒன்று நடக்கும்னு நினச்சேன்னா அது கனவுல மட்டும்தான் நடக்கணும் அப்பத்தான் சொல்ல, இல்லை நிஜத்துலேயும் நான் நடத்தி காட்டுவேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரியா செய்து, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க.
செஞ்ச தப்ப நீ எப்படியாவது உணர்வன் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணலான்ற ஒரு அளவுக்கு போயிட்டல. 2 பிள்ளைகளை பற்றி நீ வாயை திறக்கக்கூடாது. அது இந்த அப்பத்தா மேலே சத்தியம். அப்படி என்னை மீறி நீ சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த அப்பத்தா உயிரோடு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது சேது அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. அன்னைக்கு அந்த கருப்பு சாமி உத்தரவு விட்டதுனால தான் இந்த குழந்தைய பற்றின ரகசியத்தை சொல்லாமல் மறைச்சேன். அது ஏன்னு இப்போ தான் புரியுது. ஒரு குழந்தை உன்கிட்டையும் ஒரு குழந்தை தமிழ்கிட்டையும் தான் வளரணும்னு விதி இருந்தால் அந்த விதியை மாற்ற யாராலும் முடியாது அப்படின்னு அப்பத்தான் சொல்லும்போது அங்கே சேதுபதி அப்படி அமைதியாக நின்றுட்டு உள்ளே வந்துடுறாங்க. ரொம்ப கோபத்தோட சேதுபதி உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. குழந்தைய பற்றின யோசனையும் சிந்தனையும் அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ தமிழ்ச்செல்வியை பற்றி எனக்கு யோசிக்கவே முடியலை. என் குழந்தைங்களை பற்றின சிந்தனை தான் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கவும் செய்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே ஓவரான ட்ரிங்க்ஸ் பண்ணவும் செய்கிறாங்க. ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, கீழே இருக்க எங்கள் ராஜாந்துக்கிட்ட பேசுகிறாங்க. மாமா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல, என்னடி என்ன விஷயம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கேட்க, நம்ம சேதுவோட கல்யாண விஷயமாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சேதுவோடைய கல்யாண விஷயமாவா? அப்படி என்ன கல்யாண விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே கோர்ட்டில் போயிட்டுருக்க கேஸை வாபஸ் வாங்குறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் வாபஸ் வாங்கலையே தவிர்த்து 2 பேச்சுவார்த்தையாக தான் இருந்தது. எப்படியும் திரும்ப அந்த கேஸை எடுத்து நடத்த போகிறதா முடிவும் பண்ணியாச்சு. எப்படியும் இங்கே நம்ம சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் சேது எதுக்காக இனிமேல் தனியாக வாழணும்? என் அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யா இங்கே பக்கத்துலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். சேதுவோட ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே ஐஸ்வர்யாவுக்கும் நல்லா தெரியும். கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பொண்ணை இங்கே நம்ம சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட எல்லாம் தெரிஞ்ச நம்ம ஐஸ்வர்யாவை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா பிரச்சனை அவங்களுக்குள்ளே என்றைக்குமே இருக்க போகிறதில்ல. சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா அது நமக்கும் சந்தோஷம் தானே மாமா. அதனால தான் நான் அதை பற்றி பேசலான்னு வந்தேன். நம்ம ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பரிபூர்ண சம்மதம் தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ராஜாங்கமும் ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. மோகனாவும் பார்த்துட்டு இருக்கும்போது, அக்கா என்னக்கா நீங்களாவது பேசுகிறால, சேதுவுடைய வாழ்க்கைக்காக பேசலான்னு சொல்ல, ஆமாங்க சேது இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த தமிழை பற்றி யோசித்து அவன் வாழ்க்கையை இங்கே கெடுத்துக்க போகிறான். நம்ம சேதுவுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும்ல, அது எல்லாம் தெரிஞ்ச ஐஸ்வர்யாவே இருந்துட்டு போகட்டுமே. ஐஸ்வர்யா இந்த குடும்பத்துக்கு நம்ம வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருப்பாங்க அப்படின்னு மோகனா சொல்ல, அடியே கூறு விட்டவளே, உனக்கு என்ன புத்தி கித்தி ஏதாவது கெட்டு போச்சா? தமிழ் இருக்க வேண்டிய இடத்துல எதுக்கடி அவளை கொண்டு வந்து இருக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்ல, அம்மா தமிழ்ச்செல்வியை பற்றி இந்த வீட்டில் யாரும் எந்த பேச்சும் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அவள் இந்த வீட்டை விட்டு போனவளாவே இருக்கட்டும், சேதுவுடைய வாழ்க்கையை விடுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் வாழ்க்கையில் நான் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்கணும். முதல் தடவை தப்பான முடிவை எடுத்துட்டேன், அதே மாதிரி இந்த தடவையும் தப்பான முடிவை எடுத்துடக்கூடாது. ஏன் ஐஸ்வர்யா, உனக்கு சேதுவை பற்றி எல்லாம் தெரியும். கல்யாணத்துக்கு பிறகு அதை பற்றி இங்கே சேதுக்கிட்ட பேசி பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்க, இல்லை மாமா, எனக்கு மாம்சம் ரொம்ப பிடிக்கும், மாம்ஸ் கூட சந்தோஷமாக வாழுவேன் அப்படின்னு அங்கே ஐஸ்வர்யா சொல்ல, ஒரு நல்ல நாள் பார்த்து சொந்தமானில் இருக்க அவங்க அம்மா அப்பா இப்படி எல்லாரையுமே இங்கே வீட்டுக்கு வர சொல்லு, அன்னைக்கு இதை பற்றி பேசிக்கலான்னு சொல்ல, ஏரியா இதனாலும் ஒரு வாட்டி சேதுக்கிட்ட இந்த வார்த்தையை பற்றி நீ கேட்டுக்கலாம்ல, அவன் எடுக்கிற முடிவில் தானே இருக்கு. அப்புறம் நீ அவனை கேட்காம நீ ஒரு முடிவு எடுத்துட்டனா கடைசியில் அது அவன் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சால் நீயும் சங்கடப்படுவ. சேது மாடியில் தான் ஏன் இருக்கான், நீ போய் என்ன இதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஆபத்தாவும் சேதுவுக்கு தன் குழந்தை மேலே ஒரு அதீத ஒரு அன்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு அவன் சம்மதிக்க மாட்டான்னு அப்பத்தை உறுதியாக நம்புகிறாங்க. அதனால ராஜாங்கம் மேலே மாடிக்கு போகிறாங்க. ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு மயங்கி போய் இங்கே சேது இருக்க, அப்போ தான் இங்கே ஐஸ்வர்யாவும் மேலே மாடிக்கு போகிறவங்க சேதுவுடைய குரலில் இங்கே பேசவும் செய்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இங்கே சொல்லி கொடுத்த மாதிரி தான், சித்ராவும் ஈஸ்வரியும் சொல்லி கொடுத்த மாதிரி தான். அங்கே போன ராஜாங்கம், சேது ஒரு மகனா ஒரு அப்பனுக்கு நீ என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாமே நீ செஞ்சிட்டையா. ஆனால் ஒரு அப்பனா நான் உன் வாழ்க்கையில் எந்த நல்லதுமே செய்யாமல் போயிடுவேணுன்னு ஒரு பயம் எனக்குள்ளே இருக்கு. வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஐஸ்வர்யாவை உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்துட்டோம். இதை பற்றி நீ என்னையா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே சேதுவும் இங்கே ஏற்கனவே மயங்கி போய் தானே இருக்காங்க. சேதுவோடைய குரலில் அங்கே ஐஸ்வர்யா, எனக்கு சம்மதம் தாப்பா, இனி நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே எங்கள் ராஜாங்கமும் பின்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுனால சேது என்ன சொல்கிறான், சேது பேசுகிறானா இல்லையான்றது தெரியல. பின்னாடி நின்றுட்டுருக்க ராஜாங்கமும், எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். நீ இந்த வாழ்க்கையில் முடிவெடுத்தியே, எனக்கு அதுவே சந்தோஷம்.
இனி இந்த அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கீழே போயிடுறாரு. இப்போ ஐஸ்வர்யா அந்த சித்ரா, ஈஸ்வரி இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கு. அடுத்த நாள் காலையிலையும் வீட்டில் இங்கே ராஜாங்கம் இருக்க, ஐயா சேது உள்ளே வாயா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பா என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிற சேதுக்கிட்ட, நேற்று நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல, உங்களை இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பான்னு சொல்லும்போது உடனே மோகனை சொல்கிறாங்க, இந்த சந்தோஷத்துக்கு நீ தானே காரணம் செய்த அப்படின்னு சொல்ல, என்ன சின்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் நீ திடீர்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், இந்த சந்தோஷம் உங்கள் அப்பாவுக்கு இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் யா சேது நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்றதை தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதான் ஐஸ்வர்யாவுடைய அம்மாவையும் அப்பாவையும் நான் வரவழைச்சிருக்கேன்னு சொல்ல, எப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமையா கோர்ட்டில் போயிட்டுருக்க கேஸ் தான் முடிய போகுது, உனக்கும் அந்த தமிழ்ச்செல்விக்கும் டிவோர்ஸ் கிடச்சிரும், அதுக்கு முன்னாடி சின்னதாக நிச்சயதார்த்தத்தை வீட்டிலே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதான் ஊர்லேருந்து ஐஸ்வர்யாவுடைய அம்மாவும் அப்பாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஐஸ்வர்யாவுக்கும் உனக்கும் இன்றைக்கி நிச்சயதார்த்தம்யா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு உன்னே சேது அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. நேற்று நைட்டு உங்கள் அப்பா உங்ககிட்ட இந்த முடிவை கேட்கலான்னு தான் வந்தார், நீயும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு தான் நான்லாம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ உன் வாயிலேருந்து சம்மதன்னு சொல்லியிருக்க, ரொம்ப சந்தோஷம்னு எங்கள் மோகனா சொல்லிட்டு போகிறாங்க. ஐயா சேது போய் குளிச்சுட்டு ரெடியாரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்க சொல்லி அனுப்பிவிட சேது புரியாமல் வந்து நிற்கிறாங்க. ஏன் சேது உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீ இப்படி என் தலையில் இவ்வளோ பெரிய எடியை இறக்கிட்டியா அப்படின்னு அப்பத்தா சொல்ல, என்ன அப்பத்தா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன், உன் பிள்ளைகளுக்காக யோசிப்பேன்னு நினச்சி தைரியமாக நீ போய் சேதுக்கிட்ட உன் முடிவை கேளு, சேது உன் முடிவை சொல்லுவான்னு ராஜாங்கத்தை அனுப்பி வச்சதே நான் தான். ஆனால் நீ ராஜாங்கத்துக்கிட்ட இனி உங்கள் முடிவு உங்கள் விருப்பம்னு சொல்லி அனுப்பியிருக்க, அப்புறம் என்னையா பண்ணுவான் ராஜாங்கம், நீ சொன்னதை நம்பி இப்போ எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டான், இனி என்ன நடக்குமோ அதுதானே நடக்கும், இனி உன் குழந்தைய பற்றி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அந்த 2 குழந்தையும் தமிழ்கிட்ட தான் வாழணும் இருக்கணும்னு விதி இருந்ததுன்னா அதையும் மாற்ற யாராலும் முடியாது அப்படின்னு அப்பத்தா சொல்லிட்டு போக, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத எங்கள் சேது தன்னுடைய ரூமை போய் சாத்திக்கிட்டு ரொம்ப குழப்பத்தோடு உட்காந்துருக்காங்க. ரொம்பவும் குழப்பத்தோட தான் தான் இந்த விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்கலையே, நான் தான் முடிவெடுத்தேன்னு எங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க, அப்பத்தாவும் சொல்கிறாங்க, சின்னம்மாவும் சொல்கிறாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஒரு குழப்பத்தோட சேது உட்காந்துருக்காங்க. சேதுவும் இங்கே அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு புரியாமல் தவிச்சிட்ருக்க, அவங்க வீட்லேருந்து ஆட்களும் வந்துடுறாங்க. நிச்சயத்துக்கு நாள் குடிச்சு, அதாவது கல்யாணத்துக்கு தேதி வைக்கிறதுக்காக வந்துடவும் செஞ்சிட்றாங்க. சேதுவும் இங்கே ரெடி ஆகுறாங்க தான் அப்பாவுக்காக. ஏன்னா இங்கே நான் முடியாது மறுப்பு சொல்லிட்டேன்னா அதை விட அப்பாவுடைய சந்தோஷம் இல்லாமல் போயிடும், மனசு கஷ்டப்படுவாருன்னு நினச்சி இங்கே ரெடி ஆகிட்டுருக்காங்க. அதே போல் அங்கே ஐஸ்வர்யாவும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. நாம் நினச்சது போல் இந்த திட்டம் நிறைவேறிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் சொல்ல, ஆமாம் நான் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை, சரி இதை நான் சொல்லவே இல்லைன்னு அந்த வார்த்தையில் பிடிவாதமாக நிற்பான்னு நினச்சேன்னு அங்கே சித்ரா சொல்ல, அது எப்படி இப்போ தான் அவன் அப்பன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து இருக்கான், திரும்பவும் அவனை காயப்படுத்தக்கூடாதுன்னு சேது நினைப்பான்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த விஷயத்தை நான் தைரியமாக பண்ணினேன். சித்ரா நான் உன்னை ஐஸ்வர்யா பார்த்து, ஐஸ்வர்யா இதை பற்றியெல்லாம் நீ எதுவுமே யோசிக்காத, உன் கல்யாணம் சிறப்பாக சீரும் சிறப்பமாகவே நடக்கும், இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டு சிம்பிளாக வீட்டில் நடக்குதுன்னு நினச்சி கவலைப்படாதன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டி மாம்சி என் கூட ஒன்றா நிற்க போகிறாரு, அதுவே எனக்கு சந்தோஷந்தான், அடுத்ததே எங்கள் கல்யாணம், அதை விட வேறு என்ன வேணும் எனக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க ஆண்டி நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு ரெடி ஆகிட்டு ஐஸ்வர்யா போக, ஏய் என்ன நீ கல்யாண பொண்ணு தனியாக போகக்கூடாது, நானும் உன் கூட வரேன்னு சித்ராவும் வராங்க. சரி நான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி இருக்காங்க. ஈஸ்வரி அப்போ தான் வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் கால் வந்ததும் அதை எடுத்து ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க. கீழே போன சித்ரா, ஐஸ்வர்யா எல்லாருமே அங்கே சபையில் போய் உட்காடுறாங்க. அப்போது பக்கத்தில் எங்கள் சேதுவுமே வந்து உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்த கருப்புக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ் ரொம்ப பாவம் அப்படின்னு நினச்சிட்ருக்க அப்பத்தாவுக்கு அது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. தூரமாக உட்காந்துட்ருக்க, ஏம்மா அங்கே உட்காந்துருக்கீங்க, வீட்டுக்கு பெரியவங்களே நீங்கள் தானே, வந்து மாலை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல, விருப்பமே இல்லாத அப்பத்தாவும் மாலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் செய்ய, மாலையை மாற்றிக்கோங்க, அடுத்து நிச்சயதார்த்த மோதிரத்தை மாற்றினா உங்கள் 2 பேருக்கும் பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி, அதுக்கப்புறமா டிவோர்ஸ்
டிவோர்ஸ் கிடச்சிரும். டிவோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு முடிவெடுத்துட்றாங்க. இப்போ சேது ஒரு குழப்பத்தோடய நின்றுட்டுருக்காங்க. என்னையா சேது, என்ன பார்த்துட்ருக்க, மாலையை மாத்தியா அப்படின்னு சொல்லும்போது சேது அந்த மாலையை எடுத்து அவங்க கழுத்தில் போட போகிற அந்த நேரத்தில் ஈஸ்வரி ஓடி வராங்க. வேணாம், இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வர, என்னாச்சு ஈஸ்வரி, என்னாச்சு, ஏன் இப்படி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ வேணாமாம்மா, இந்த நிச்சயதார்த்தம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா அதிர்ச்சியோட அங்கே ஈஸ்வரியை பார்க்க, அம்மா என்ன ஆச்சுமா, எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்க நேரத்தில் நீ ஏமா இப்படி தேவையில்லாமல் வந்து இப்படி நிச்சயத்தை தடுத்து நிறுத்துகிறேன், நாம் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சித்ரா வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அமைதியாகிறாங்க. அமைதியான ஈஸ்வரியும், மாமா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது, கல்யாணமும் நடக்கக்கூடாதுன்னு சொல்ல, என்னம்மா தங்கச்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் கேட்குறாங்க, அண்ணியும் கேட்குறாங்க ஈஸ்வரி கிட்ட. ஈஸ்வரி அமைதியாகவே நிற்க, ஆண்டி என்னாச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்குன்னு ஈஸ்வரியா சொல்ல, சேதுவுக்கு மனைவி ஆகிற தகுதியும் உனக்கு இல்லடி முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ சொல்கிறது எதுவுமே புரியலை. சித்ரா, ஈஸ்வரி என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னா அப்பத்தா ஒரு அதட்ட, ஐயா ஆமாம் அத்தை, என் அண்ணன் பொண்ணுன்னு இவளுக்காக நான் பேசினதெல்லாம் போதும். என் அண்ணன் பொண்ணாக இருக்கிறதுனால இவளை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையை கெடுத்துட முடியுமா, இவளுக்கும் சேதுவுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அப்படின்னு சொல்ல, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடி அப்படின்னு கேட்குறாங்க. இதோ என் அண்ணன் பையன் இருக்கானே, அவன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஐஸ்வர்யோடைய ஃபோனுக்கு கால் பண்ணான். நான் தான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணினேன். ஃபோனை எடுத்ததுலேருந்து அவன் தான் பேச ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, என்ன தேடி பேசினான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே அப்பத்தாவும். அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இவளுடைய எண்ணமே இங்கே சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது, அவளுக்கு சேதுவை கல்யாணம் பண்ணிக்கவும் சுத்தமாக விருப்பமும் கிடையாதுன்னு சொல்ல, என்ன ஈஸ்வரி சொல்கிற, நீ தானே இந்த சம்மந்தத்தை பேசி முடிச்ச அப்படின்னு அங்கே மோகனா சொல்ல, நானும் அப்படி தக்கா நினச்சேன், சந்தோஷமாக அந்த சம்மந்தத்தை பேசி முடித்தேன். ஆனால் அவன் அண்ணன் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லும்போது தானே எனக்கே விஷயமே தெரியுது, இவளுக்கு ஒன்றும் இந்த வீட்டில் சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணமே இல்லை. சேதுவுடைய சொத்து முழுக்க இருக்கிற நிலம் இப்படி எல்லாமே இங்கே அவள் பேருக்கு வரணுன்றதுக்காக போடப்பட்ட சதின்னு இப்போ தானே தெரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாத்தையும் தான் பேருக்கு மாற்றி எழுதணும்னு அவள் யோசிச்சிருக்கா. அதைத்தான் அவன் அண்ணனும் என் ஃபோனில் சொன்னான் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற, உன் கூட பிறந்த அண்ணாமய மேலேயே இவ்வளோ பெரிய பழைய தூக்கி போடுறான்னு அப்போ தான் சொல்ல, ஐயோ அத்தை நான் உண்மையை தானே அத்தை சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைப்பா, நான் உங்ககிட்ட சம்மதம்னு ஒன்று சொல்லவே இல்லை, ஆனால் எப்படி நான் தான் சம்மதம் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியவும் இல்லைன்னு சொல்ல, அது கூட இந்த ஐஸ்வர்யாவுடைய வேலை தான் யா அப்படின்னு உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா இப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் சேதுவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீ வாசப்பட்டா. சேது நேற்று நல்லாவே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு மயங்கிய நிலைமையில தான் இருந்தான், அவனால் பேசக்கூட முடியலை. ஆனால் ஐஸ்வர்யா தான் சேது குரலில் பேசினது உங்கள் எல்லார்கிட்டையும், கல்யாணத்துக்கு சம்மதம் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுங்கன்னு சொன்னது கூட ஐஸ்வர்யா தான் அப்படின்னு இங்கே ஈஸ்வரியை போட்டு உடைக்கிறாங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் எல்லா உண்மையும் எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்க அத்தனை பேரும் அதிர்ச்சியில் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா, உன் அத்தை சொல்கிறதெல்லாம் உண்மையான மோகனை வந்து பக்கத்தில் நின்று கேட்க, அங்கே நின்றுட்டுருக்க காவியாவும் போசுவோம் ஐஸ்வர்யாவே பார்த்துட்ருக்காங்க. அங்கே நின்றுட்டுருக்க ஈஸ்வரி, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், எனக்கு நல்லா தெரியும், அடியே என் அண்ணன் மவளாச்சே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் அனுசரித்து போவான்னு நினச்சி சேது வாழ்க்கை நல்லா இருக்குமே நினச்சி உன்னை கல்யாணம் பண்ணி குடிக்கலான்னு நான் நினச்சி இங்கே மாமா கிட்ட பேசினேன்னா, நீ இங்கே மாமாவுடைய சொத்துலேருந்து எல்லாத்தையும் இந்த வீட்டை வரைக்கும் அபகரிக்கணும்னு மொத்தமாக முடிவு பண்ணி தானே இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிற, அப்படிப்பட்ட எண்ணம்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அண்ணன்னு சொல்ல, நான் உன் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வீட்டுக்கு வந்தல, என்ன சொல்லணும், ஐஸ்வர்யா அந்த கழுத்தில் கிடக்கிற மாலையை தூக்கி வீசிட்டு வா, என்கிட்ட இல்லாத சொத்தா இந்த வீட்டில் இருந்துற போது இந்த வீட்டை சொத்தை அபகரிக்கிறதுக்கு என் பொண்ணு நானும் எதுக்காக பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் திட்டுறான். இப்போ தானே இங்கே உங்கள் பையன் ஃபோன் பண்ணி விஷயத்தையே சொன்னான்னு சொல்ல, அவனால் வர முடியலைன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்களேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இங்கே சர்ப்ரைஸாக விசிட் கொடுக்கணும், ஐஸ்வர்யா இதெல்லாம் பார்த்தா சர்ப்ரைஸ் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரத்துக்காக தயாராகிட்டு இருந்தான்.
அவன் எப்படி ஃபோன் பண்ணியிருந்திருக்க முடியும்னு சொல்ல அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு காவியா வந்து நிற்கிறாங்க. இந்த வீட்டில் இருந்து பார்த்ததுலேருந்து எனக்கு சந்தேகம்னு ஒன்று வந்ததே இவங்க மேலே தான். தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணலைன்றதுல உறுதியாக இருந்தாங்க அன்றைக்கி நடந்த விஷயத்தில். ஆனால் தமிழ் தான் ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே உறுதியாக இருந்தீங்க. உங்கள் எல்லாரையும் விட தமிழ்ச்செல்வி தான் நம்பினேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து தப்பு முழுக்க இந்த வீட்டில் இருக்கவங்க மேலே தானே இருந்திருக்கு, தமிழ்ச்செல்வி மேலே இல்லை. அதனால தான் இங்கே வீட்டுக்கு வந்த இதோ நிற்கிறானே இவனை வச்சே நான் பேசவும் வச்சேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வந்து நிற்கவும் வைக்கிறாங்க காவியா. அது போசிக்கே தெரியல. போசி ஷாக்கோட தான் பார்க்குறாங்க. இவன் ஏன் கண்ட்ரோலில் தான் இருந்தா, நான் பேச சொன்ன மாதிரி அவன் தான் பேசினான். இல்லைனா என்ன ஆகிருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். மிரட்டின அவன் பேசினதா நினச்சிட்டு இங்கே ஈஸ்வரியத்தையும் ஓடி வந்து இருக்கிற சொத்து நிலம் வீடு இப்படி எல்லாம் தான் கைவிட்டு போயிடுமோன்ற பயத்தில் இப்படி எல்லாம் உண்மையும் உளறி கொட்டிட்டாங்க. இப்போ தெரியுதா உண்மையிலே யார் குற்றவாளின்னு. இந்த வீட்டில் தனியாக மட்டும் ஐஸ்வர்யா இந்த வேலையை பார்த்தல. ஐஸ்வர்யா சேது விஷயத்துல தமிழ்ச்செல்வி விஷயத்துல எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே காவியா சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இந்த விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன். இப்போ அவங்க வாயிலேருந்தே உண்மையெல்லாம் வெளியே வந்துடுச்சு. இதுக்கு மேலே இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு காவியா சொல்ல அங்கே நின்றுட்டுருக்க ஈஸ்வரியும் அந்த சித்ராவும் ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க. அங்கே நிற்கிற ஐஸ்வர்யா பக்கத்தில் வந்து உங்களை முழுசாக நம்பினதுக்கு இப்படி மொத்தமாக சபையில் வச்சு எல்லாத்தையும் உடைச்சிட்டிங்களன்னு ஈஸ்வரி கணத்தில் ஒரு அறை, அந்த சித்ரா கணத்தில் ஒரு அறைன்னு மாறி மாறி விழவும் செய்து மொத்த குடும்பமும் பண்ணின சதிக்கெல்லாம் காரணமான இந்த சித்ரா ஐஸ்வர்யான்னு யாரையுமே சும்மா விடக்கூடாதுன்னு முடிவும் எடுக்கிறாங்க. முதல்ல இவங்களுக்கான தண்டனை இந்த வீட்டில் இருக்கவங்க தான் கொடுத்தாகணும். போலீஸ் ஸ்டேஷன் கேஸு இப்பெல்லாம் போகிறதுனால ஈஸியாக அவங்க வெளியே வரத்தான் செய்கிறாங்க. தண்டனையை நாம் வீட்டில் இருக்கவங்க கொடுத்தாதான் அது சரியாகவும் இருக்கும். இனி அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் வரும் அப்படின்னு அங்கே காவியாவும் சொல்கிறாங்க. என்ன போஸ் பார்த்துட்ருக்கேன், முதல்ல இவங்க 3 பேரையும் இழுத்துட்டு போய் ரூமில் அட அப்படின்னு சொல்ல இங்கே போஸும் வேறு வழி இல்லாமல் காவியை சொன்னதை கேட்டு அவங்க 3 பேரையும் கொண்டுட்டு போய் இங்கே அடைக்கவும் செய்கிறாங்க. வந்து நிற்கிறேன் இங்கே ஐஸ்வர்யாவுடைய அம்மாவும் அப்பாவும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியை நின்றுட்டுருக்கேன். இவளுக்கு இருக்க திறமையை வச்சு இவன் முன்னேறி வருவான்னு நினச்சோம். ஆனால் அந்த திறமையை வச்சு ஒரு குடும்பத்தை உடைச்சிருக்கான அந்த பாவம் 7 தலைமுறைக்குமே பாதிக்குங்க. உங்கள் தங்கச்சியை நம்பி நீங்கள் நம்ம பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்புனீங்க. ஆனால் உங்கள் தங்கச்சி அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம பொண்ணை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கா பாருங்கள். அவளை சும்மா விடக்கூடாதுன்னு ஐஸ்வர்யாவுடைய அம்மாவும் அப்பாவும் கோவப்படுறாங்க. ஈஸ்வரியை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. ஈஸ்வரி மேலே இந்த கோவத்தில் அவங்க அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து ஈஸ்வரியை பயங்கரமாக ஆடி தாக்கவும் செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்த பிறகு என் பொண்ணால் உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் இருக்காது, அவளை நாங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் ஐஸ்வர்யாவையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. மொத்தத்தில் ஈஸ்வரி சித்ரா அடி வாங்கிக்கிட்டு இப்போ வீட்டிலேயே சிறை தண்டனை அனுபவிக்க மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கவும் செய்கிறாங்க. மொத்தத்தில் அவங்க மாட்டவும் செஞ்சுட்டாங்க.